மரங்கள் இறப்பதில்லை. தமிழ் சினிமா ஹிந்தி படங்களையும் பிற மொழி படங்களையும் பார்த்து சினிமா செய்த காலங்களில் தமிழ் சினிமாவை தமிழ் மண்ணை நோக்கி இழுத்துச் சென்ற வெளிச்சத்தை காட்டிய ஒரு மாபெரும் கலைஞர். தமிழகத்தில் எல்லோரும் அம்மா என்று கூப்பிடும் பொழுது அப்பா என்று கூப்பிட வைத்த ஒரே தந்தை தமிழ் சினிமாவை உலக அரங்கத்தில் தமிழனுடைய இதயத்தையும் அன்பையும் நேசிப்பையும் வெளிக்காட்டியவர் எங்கள் அன்பு தந்தை திரு பாரதிராஜா அவர்கள். கலைஞர்கள் எப்பொழுதும் இறப்பதே இல்லை. அதுவும் மகா கலைஞர்கள். அவர் இருந்த காலத்தில் மட்டுமில்லாமல் அவங்களுடைய படைப்புள் முன்னர் சாகாவரம் பெறுகிறார்கள். அப்படி சாகாவரம் பெற்ற தந்தை பாரதிராஜா இன்று அமைதியாக ஒரு பெட்டிக்குள் அடங்கி இருக்கிறார். ஒரு பெரிய ஆலமரம் அமைதியாகி படுத்திருக்கிறது. அந்த ஆலமரத்திலிருந்து வந்த விழுதுகளாக பாக்யராஜ், பார்த்திபன், என்னுடைய இயக்குனர், நாங்கள் எல்லோரும் அவர் அந்த மரத்தில் வந்த தொற்றிக்கொண்டு சினிமாவை கற்றுக்கொண்டு இன்று அவர் முன்னே நாங்கள் தலை வணங்கி அவர் கால் தொட்டு நாங்கள் நிற்கிறோம். ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்த வேகம் ஒரு மின்னலை போல ஒரு மனிதர்களிடம் பழகுவது, மனதில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக ஒரு துளி கூட யோசிக்காமல் தன்னை வெளிப்படுத்துவது என்று எல்லா மணித்துளிகளிலும் அவர் கலைஞனாகவே வாழ்ந்தார். என் தாய் தந்தையருக்கு கூட நான் இவ்வளவு கடமைப்பட்டதல்ல. உங்கள் தந்தையார் பாரதிராஜாவுக்கு நான் அவ்வளவு பெரிய கடமை. எப்படி தாய் தந்தையர் இல்லாமல் நான் இந்த பூமியில் வந்திருக்க முடியாது, அதே போல் என் தந்தை பாரதிராஜா இல்லாமல் இந்த சினிமா என்னும் இந்த ஆகாயத்திற்கு நான் பிரவேசிக்கவே முடியாது. வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன். அவர் நம்மளோடு எப்பொழுதும் இருப்பார். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அவர் நம்ம கூட இருப்பார். அவர் கால்களை தொட்டு நான் வணங்குகிறேன். ஒரு சீக்கிரம் மரணம் அடைகிறது. நல்ல திடகாத்திரமான உடம்பு, நல்ல தைரியமான மனசு உடைச்சிட்டாரு. அதனால் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். நிச்சயமாக குடும்பத்துக்கெல்லாம் ஆதரவு இறைவனை வேண்டுகிறேன். பாரதிராஜா பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்ட்ரைக் பீரியடில் நாங்களாம் பயந்து ஒளிஞ்சிருக்கும் போது முன்னிருந்து நான் இருக்கேன் எப்படின்னா நில்லுகடா அப்படின்னு சொல்லி நின்று தைரியமாக நெஞ்ச நிமிர்த்து வந்து அத்தனை பேருக்கு அவர் காரெல்லாம் உடைச்சாங்க, கண்ணாடிலாம் உடைச்சாங்க. அவன் தைரியமாக வந்து வாங்கலான்னு அவரை பார்த்து எல்லாம் பயந்து ஓட ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து பாரதிராஜா சார் வந்தால் தான் இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய மரியாதையை வந்துச்சு. அதனால் பாரதிராஜா சார் ஆத்மா சாந்தி அடையும். அவர் இதெல்லாம் பேசிட்டு ஒன்றுமே இல்லை. கிடைச்ச விதி அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் காலம் இருந்து இன்னும் நிறைய சினிமாக்கள் புரட்சி பண்ணியிருக்காங்க. உதாரணம் நடிகர் தலைவர் சிவாஜி சார் வந்து அது வரைக்கும் அவர் எப்படி பார்த்துருந்தாங்க எல்லாரும். ஆனால் அவர் அப்படியே மாற்றி அமைத்து முதல் முறையாக ஒரு பெரிய படத்தை கொடுத்து வரவர் தானே. பாரதிராஜா சொல்லுவார், நிறைய அனுபவம் பேசுவார். ஸ்ட்ரைக் பீரியடில் வந்து நேராக அவர் வீட்டுக்கு போயிடுவோம். அவர் வீட்டில் சாப்பாடு எல்லாம் விடிய தன்னோட அனுபவம் சொல்லி நல்லா கேட்க சொல்லி எப்படி வந்தார், எப்படி வேலை செஞ்சார், எப்படி அசிஸ்டண்டாக இருந்தார், எப்படி போராட்டம் எல்லாத்தையும் சொல்கிறார். முதல் முறை அதில்
அவர் முதல் நாள் பூஜையில் வந்து நடிகர் தலைவர் வந்து பாரதிராஜ் சொன்னார், சார் ஐயா நானும் உங்களை மாதிரி நடிகை ஆகணும்னா சினிமாவுக்கு வந்தேன் கிராமத்தில். இப்போ நிகழ்வுகள் கேட்டார், இல்லையா எதுவும் நடிகை நான் வந்தேன், நீ கண்ணாடி பார்த்துருக்கேன் உங்கள் ஊரில் அப்படின்னு கேட்டார். அதையெல்லாம் நம்மகிட்ட சொல்லுவார், பகிர்ந்துக்கார். எதை பற்றி குழந்தை மாதிரி பேசுவார். பேசும்போது என்னை பார்த்தாலே வா செயல் வீரா வா, செயல் வீரான்னு எனக்கு கூப்பிடுவார். ஏன்னா அவரோட கூட தோளோட தோல் நின்று போராடுறது கல்விட்டு இருந்தாங்க. அதனால் அவர் தான் லைஃபோட அவரு செல்லுமணி சார் விக்ரம் சார் கொடுத்தாங்க. அதனால் வந்து அவருக்கு வந்து எல்லாருமே கடமைப்பட்டிருக்காங்க. நான் மட்டும் இல்லை, சினிமா உலகமே ஒரு கடமைப்பட்டிருக்காங்க. நிச்சயமாக அவர் மாபெரும் இழப்பு. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இழப்பு நம்ம இழந்திருக்கோம். மதிப்புக்குரிய திரு பாரதிராஜா அவர்கள் இறந்தது திரையுலகத்துக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல். திரையுலகமே இன்னைக்கு திரண்டு வந்திருக்கு. பாரதிராஜா சார் வந்து சினிமாவே புரட்டி போட்டவர். கிராமத்துலேருந்து சிட்டிக்கு எப்படி வரணும், கிராமத்துக்காரங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு படம் எடுத்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. பெரிய பெரிய நடிகர்லாம் அவர் மூலிமா வந்தவங்க. இன்னைக்கு அவர் மறைவு வந்து திருப்பி இந்த மாதிரி ஒரு பாரதிராஜா இன்னைக்கு பிறக்க மாட்டாங்க. அதனால் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. திரையுலகில் இயக்குநர்களின் சிகரமாக, இயக்குநர்களில் இமயமாக விளங்கிய பாரதிராஜா அவர்கள் தனது 84 வயதில் இன்றைக்கு இறைவனடி சேர்ந்திருக்கிறார். அவருடைய ஆன்மா சாந்தியடைய நாங்கள் இறைவனை வேண்டுவதோடு அவரை பிரிந்து வாடும் ஒரு குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சார்பாகவும் வாழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய மரணம் என்பது தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல, திரைத்துறைக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க புதுமையை படைப்பவர்களுக்கு, மாற்றத்தை விரும்புகிறவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு இழப்பாக பார்க்க முடிகின்றது. இந்த இழப்பில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்கின்றோம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் டெல்லியில் இருப்பதால் அவருக்கு தகவலாக இங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம். தமிழ் திரையுலகில் புதிய ஒரு திசை வழி போக்கை உருவாக்கியவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாரதிராஜா அவர்கள். முழுமையாக இந்த சினிமா உலகை திசை திருப்பியவர். அரங்குக்குள் இருந்தது அல்லது ஷூட்டிங் ஸ்பாட் என்பது ஒரு ஸ்டுடியோக்குள் இருந்ததை வெளி உலகத்திற்கு அதாவது ஸ்டுடியோவுக்கு வெளியிலே கொண்டு வந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாரதிராஜா அவர்கள். அவர் மிக முக்கியமாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தை தமிழ்நாடு நடிகர் சங்கம் என மாற்றியவர். தமிழ்நாடு என்கின்ற அடையாளத்தை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பியவர். தமிழ் தேசிய அரசியலை உண்மையாக முன்னெடுத்தவர். தமிழீழ விடுதலையிலும் அவர் அக்கறை கொண்டவர். அது மட்டுமல்ல, தன்னுடைய அந்த படைப்புகளில் சாதிய கட்டமைப்பை உடைத்து வந்தவர். இரண்டாவது படமே புதிய வார்ப்புகள். அந்த புதிய வார்ப்புகளில் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்குவதில் அவர் தன்னை முழுமைப்படுத்திக் கொண்டவர், தன்னை ஆகுதியாக்கி கொண்டவர். அதே போல வேதம் புதிது திரைப்படம் இன்றைக்கு இந்த படம் எடுத்தால் அந்த படம் வர முடியுமா, வருமா, வர விடுவார்களா என்கின்ற ஒரு நிலைதான். அந்த மாதிரி சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக தன்னை தன்னுடைய படைப்பாளியாக மாற்றிக்கொண்டு வருகின்ற புதிய தலைமுறை, இளைய தலைமுறை இயக்குநர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு வாத்தியாராக இருந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். அவர் கருமொழி முத்துக்குமார் அவருடைய இறப்பின் போது, அதாவது தமிழீழ விடுதலையில் தீக்குளித்து மாண்ட வீரச்சாவடைந்த முத்துக்குமார் அவர்கள் இறப்பின் போது ஒரு செய்தியை சொன்னார். அந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. இனிமேல் திரைப்படங்களில் வரும்பொழுது இந்த திரைப்படம் கருமொழி முத்துக்குமாருக்கு சமர்ப்பணம் என்கின்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள்.
அதற்கு பிறகு ஓரிரு திரைப்படங்களில் மட்டும் அதை முன்மொழிந்து எல்லோரும் அதை போட்டார்கள். அதற்கு பிறகு யாரும் போடவில்லை. அப்படி முழுமையாக தமிழ் திரைப்பட உலகை, தமிழருடைய உரிமை, தமிழ்நாட்டுடைய அடையாளம், தமிழீழத்தினுடைய ஒரு உணர்வை வெளிப்படுத்திய ஒரு மகத்தான கலைஞன் பாரதி ராஜா அவர்கள். அவருடைய இறப்பு என்பது எங்களுக்கு மிகப்பெரிய வலியையும் துயரத்தையும் வேதனையும் அளிக்கிறது. அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். தர்ம சங்கடமான சூழ்நிலையில் உங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இன்று சரிந்தது இமயம் மட்டுமல்ல, எங்கள் அனைவரின் இதயமும். என் போன்ற சாமானியர்கள் திரைக்கு வருவதற்கு முழு காரணமாக இருந்த எங்களுடைய ஆண் தந்தையான திரு மதிப்புமிக்க பாரதி ராஜா அவர்கள் இன்று அவர் ஊதோடல் இந்த பூமியை விட்டு மறைந்து விட்டது. ஆனால் அவர் தன்னுடைய கருத்துக்களாலும் தன்னுடைய படைப்புகளாலும் மக்களிடையே என்றும் வாழ்வார், என்றும் வாழ்வார், என்றும் வாழ்வார். அவர் ஆத்ம சாந்தி அடையவும் அவர் குடும்பத்தாருக்கு எங்கள் ஆறுதலையும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க சார்பாக நான் செலுத்திக் கொள்கிறேன். ஒரு மகா கலைஞர் இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் மறைந்து விட்டார். ஒரு சாதாரணமான அடையாளம் காண முடியாத ஊரில் இருந்து கிளம்பி வந்து தமிழ் திரையுலகிலே ஒரு சூறாவளியாக சுழன்று வந்தவர் அவர். எந்த திரைப்பட கல்லூரியிலும் அவர் பயிலவில்லை. ஆனால் அவருடைய பள்ளியிலே படித்த ஏராளமானோர் திரைவானிலே மின்னுவதற்கு காரணமாக இருந்தவர். ஒரு காலத்தில் அவருடைய திரையுலக நுழைவு என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. எல்லோருடைய சிந்தனையிலும் சினிமா என்றால் ஏதோ ஒரு பெரிய மாயை என்பதை சராசரி மனிதனுடைய எப்படி இலக்கியமோ அதை போல திரைத்துறையை கொண்டு வந்தவர். அவருடைய குரல் கரகரத்த அந்த கம்பீரமான குரல், என் இனிய தமிழ் மக்களே என்று கூப்பிய கரத்தோடு வருகின்ற அந்த படத்தினுடைய தொடக்கம், அவருடைய படத்தினுடைய பாடல்கள், கதை, இயக்கம் ஒவ்வொன்றையும் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிற போது எதையும் இந்த குறுகிய நேரத்தில் சொல்ல முடியாது. முதல் மரியாதை என்ற அந்த படத்தில் நடிப்பு இமயமும் இயக்குனர் இமயமும் சேர்ந்து நடத்திய அந்த படம், 16 வயதிலே தொடங்கிய அந்த பயணம், வைகை நதி கரையிலிருந்து கிளம்பிய 3 பேர் இங்கே மூவேந்தர்களாக வலம் வந்தார்கள். பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து என்று. இடையிலே அவர் உடல்நலம் கொண்டிருந்தார். திருச்சியில் அவருக்கு ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நான் ஏற்பாடு செய்திருந்தேன். இசைவு தெரிவித்திருந்தார். தம்பி மனோஜ் அவருடைய மறைவினால் அவருடைய மனம் உடைந்து போயிருந்த சூழலில் கைவிடப்பட்டது. பின்னர் அவருடைய உடல்நிலை மேலும் குன்றியது. மருத்துவமனையில் நான் சந்தித்த போது கூட பேச முடியவில்லை. ஆனால் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினார். என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். என்னுடைய நாடாளுமன்ற உரைகளுக்கெல்லாம் அழைத்து பாராட்டு தெரிவிப்பவர். இயற்கை, மரணம் என்பது இயற்கை தான், யாராலும் தவிர்க்க முடியாது. அவருடைய உடல்நிலையும் அதை எதிர்பார்க்க வைத்ததுதான். ஆனால் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இவரை போன்றவர்கள் எல்லாம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அங்கத்தினர்களைப் போல மாறிய அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். உடலால் தான் மறைந்திருக்கிறார். காலமெல்லாம் நினைத்திருப்பார். கவிஞர் கண்ணதாசன் சொன்னதை போல், இந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று அவர் தனக்கு எழுதியது திரு பாரதி ராஜா அவர்களுக்கு மிகவும் பொருந்தும். அவருடைய படங்கள், அவர் இயக்கிய அந்த திரைப்படங்கள் மட்டுமல்ல, அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் இருக்கிற வரை அவர் இருப்பார். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அவரை தன் குடும்பத்தில் ஒரு உடன் பிறந்தவராக நேசித்த அந்த மிகப்பெரிய மனிதன் மறைந்து விட்டார். காலையிலிருந்து சிந்தனை வேறு எதிலும் செல்ல மறுக்கிறது. மீண்டும் இயற்கை என்று மனம் வலியுறுத்தினாலும் அறிவு வலியுறுத்தினாலும் மனம் ஏற்கவில்லை. ஆறுதல் சொல்வது என்பது சாத்தியமில்லை. காலம்தான் மனக்காயத்தை ஆற்றுப்படுத்தும். ஆனால் இந்த காயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவர் காட்டிய பாதை, அவர் உருவாக்கி வைத்திருக்கிற தடம் என்பது அழியாத உண்டு. அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். இனிய தமிழ் மக்களே, இந்த காந்த குரலை காற்றுல கரைஞ்சி போச்சு. நினைக்கும் போது சங்கடமாக இருக்குது. நீங்கள் நான் ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரான்னு சொல்லிட்டோம், அவர் கற்றுக் கொடுத்துட்டான். அவரை பார்த்து ஒரு டைரக்டர் எப்படி நடந்துக்கணும், செட்டில் எப்படி உட்காரணும், எப்படி கமாண்ட் பண்ணணும், எல்லாமே அவர் தான். அவர் மாதிரி குரலை மாற்றி தான் பேசுவோம். ஆர்டிஸ்ட் சொல்லித்தரும் போதெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ரோல் மாடல். சினிமா டைரக்டரானால்
சார மாதிரி தான் இருக்காங்க. எல்லோரும் ரொம்ப பிடிச்சவனுங்களை அப்பான்னு கூப்பிடுவோம். சினிமாவில் நிறைய பேர் அப்பான்னு கூப்பிட்ற ஒரு டைரக்டர் அவர் என் பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னா அது நைட்டு எனக்கு தூக்கம் வராது. சார் என் பேர் சொல்லிட்டாரு. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு படம் பார்த்து அதில் கவர்ந்து சினிமாவுக்கு வந்து டேரக்டராக வந்தேன். என்னை தட்டி கொடுத்து நல்லா பண்ணிக்கிறா, சூப்பராக நம்மலாம் சந்தோஷம். அற்புதமான இதயம் உங்களுக்கு போகுது. அவர் கற்றுக் கொடுத்த பாடம் எனது அவருடைய ஆசீர்வாதத்தோட வாழ்வோம். அவர் ஆத்மா சாந்தியுடைய இந்த மண்ணின் மகா கலைஞர் பாரதி ராஜா மறைந்து விட்டார். தமிழ் திரைப்படம் வாழ்வியலை பேசியது, கிராமத்தின் அழகியலை பேசியது. தமிழ் சினிமாவுக்கு உலக கிரீடம் கிடைத்தது பாரதி ராஜாவின் வருகைக்கு பிறகுதான். அந்த மாமனிதனின் புகழை காலம் உச்சரித்துக் கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு கலைஞன், சிறந்த கலைஞன் தன்னை மட்டும் உருவாக்கிக் கொள்கிறவன் இல்லை. ஒரு கலைஞன் தன்னை உருவாக்கி கொண்ட பிறகு கலைஞர்களையும் உருவாக்கினால் அவன்தான் மகா கலைஞர். இன்றைக்கு திரையுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல கலைஞர்கள் பாரதி ராஜாவால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்லது பாரதி ராஜாவின் உந்து சக்தியால் தங்களை தாங்களே உருவாக்கிக் கொண்டவர்கள். அவருடைய புகழ் காலமெல்லாம் நின்று நிலைப்பதற்கு இந்த நாட்டு மக்களும் ரசனையும் தொடர்ந்து அவருக்கு துணை இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்தில் பாரதி ராஜா அவர்களின் இறுதிச் சடங்கு எங்கு நடைபெறும் என்பதை குடும்ப தலைமை தீர்மானித்திருக்கிறது. பாரதி ராஜாவின் குடும்பத்தார் பாரதி ராஜா அவர்களை அவர் பிறந்த மண்ணில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறது. எந்த மண்ணில் அவர் முதல் தண்ணீர் குடித்தாரோ, எந்த மண்ணின் காற்றை அவர் சுவாசித்தாரோ, அந்த மண்ணின் படுக்கையில் அந்த மகா கலைஞர் தன் கடைசி படுக்கையை தேடிக்கொள்ளப் போகிறார். நாளை முற்பகல் அவரது உடல் தேனி மாவட்டம் காட்ரோட்டுக்கு அருகே உள்ள அவரது பண்ணைக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு பிற்பகல் 3 மணி அளவில் அடக்கம் நடைபெறும் என்பதை குடும்பத்தாரின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசுக்கு கலை உலகத்தின் சார்பில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி ராஜா அவர்களுக்கு காவல்துறை மரியாதை வழங்கப்படும் என்று அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாகி இருப்பதைக் கண்டு நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். அந்த அரசு மரியாதையை வழங்கிய தமிழ்நாட்டு அரசுக்கு எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி ராஜாவின் புகழ் ஓங்கும். கலைத்துறை மட்டுமல்ல, பொதுமக்களும் பாரதி ராஜாவுக்காக இரங்கல் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தனிமனித வாழ்வையும் தன் கலைப்படைப்பால் பாதித்த பெருங்கலைஞர் பாரதி ராஜா. அவர் புகழ் நிலைக்க, அவர் பெயர் வாழ்க. மரணம் என்பது அவரது பௌதிக உடலுக்கு மட்டும்தான், அவரது கலைக்கல்ல. அவரது கலை காலம் கடந்தும் அவரது புகழை பாடிக்கொண்டிருக்கும். தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கைகளை, கனவுகளை, நிராசைகளை, பண்பாட்டு பெருமைகளை, வீரியத்தை இந்த மண்ணுக்கு விளக்கிக் கொண்டே இருக்கும் பாரதி ராஜாவின் பெயரும் அவர் கலை படைப்புகளும் வாழ்க.
பாரதி ராஜா அவர்கள் மூளை முடுக்கெல்லாம் மாடிகளில் கோட்டை கொத்தளங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருந்த சினிமாவை மூளை முடுக்கெல்லாம் ஓலை குடிசை காடு கலைஞரெல்லாம் கொண்டு சேர்ந்தவர். மண் வாசனை மிக்க படங்களை தந்த இந்தியாவின் புகழ்மிக்க நமது மண்ணை சேர்ந்த தந்தை போன்ற இதற்கு வெளியுரைத்த நமது பத்மஸ்ரீ டாக்டர் பாரதி ராஜா அவருடைய குமாரன் மனோஜ் அவர்கள் கதாநாயகன் இறந்துவிட்ட பொழுது அவர் மிகவும் மனது ஒடிந்து போயிருந்தார். என் ஆத்மா காந்தி அடைவதாக. ஐயாவுடைய இடத்தை, பாரதி ராஜாவின் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. அப்படி தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இதன் மூலம் பாரதி ராஜாவின் வழியில் எளிமையாக மண்வாசனை மிக்க படம் எடுக்கும் இளைஞர்களை ஊக்குவித்து புதிய இயக்குநர்கள் இந்த வழியில் எடுப்பவர்களுக்கு வருடத்திற்கு 10 படமோ 6 படமோ அரசு முழு உதவியும் செய்து இவர் வழியில் தமிழ்நாட்டின், தமிழ் வளத்தின், நம் இனத்தின் மண் வாசனை போன்ற ஒரு அற்புதமான படைப்புகளை தயாரிக்க அண்ணார் பாரதி ராஜா அவர்களின் பெயரில் தமிழ்நாடு அரசு முழு உதவி, ஒரு கோடி என்றால் 1 கோடி, 2 என்றால் 2, அந்த மாதிரி ஒரு பண உதவி முழுமையாக செய்து புதியவர்களை இவர் விருதை அறிவித்து ஆரம்பிக்குமாறு நான் தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு. தேங்க்யூ.